வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு மனை அளவுகளின் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் இதில் வாணியாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி, இதில் ராணியாக வைரசாந்தி வளையங்குளம். நாடக கதை எழுதியவர் திரு எம் வினோத்குமார். என்ன ராணி, எப்போ இல்லாத திருநாளா முகத்துல இவ்வளவு சந்தோஷம்? என்ன விசேஷம்? ஆமாம், போன மாதம் குடுகுடுக்காரன் வந்து நல்லாலம் பறக்குது நல்லாலம் பறக்குதுன்னு சொன்னார்ல, அதிர்ஷ்டம் வருதுன்னு சொன்னார்ல, அதுவும் என் வீட்டு வாசலில் வச்சே சொன்னார். ஏண்டி, நான் இன்னைக்கு பற்றி பேசுனா நீ என்ன போன வாரத்தை பற்றி பேசுகிற? என்னாச்சு உனக்கு? ஐயோ அக்கா, நீ ஒன்று எல்லாத்தையும் அறகுறவே புரிஞ்சுக்கிற. ஏண்டி, சொல்ல வந்ததை முழுசாக சொன்னா தானே புரியும். நீ பாதியை மெண்டு முழுங்கினா எப்படி புரியும்? சொல்கிறேன். உன் கொழுந்தேன் அதான் என் வீட்டுக்காரரு வீடு வாங்கணும்னு முடிவில் இருக்காரு. நல்ல விஷயம் தானே. போனதும் வீட்டை வாங்கிடலாமா? பொடி இவளே, இது என்ன கடலை மிட்டாய் வியாபாரமா? இப்படியே வாங்குறதுக்கு நம்ம குடியிருக்க போகிற வீடுடி, பார்த்து பார்த்து தான் வாங்கணும். முன்ன பின்ன பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்களே, அதுவா? நீ இந்த மாதிரி எடக்கு மடக்க கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு ஆத்திரமா வருது. சரி சரி, கோவப்படாத. எனக்கு என்ன தெரியும்? நீ தானே எனக்கு எல்லாமே சொல்லுவ, கொஞ்சம் சொல்லேன். முதல்ல அந்த மனை என்ன வடிவம்னு பார்க்கணும். பெரும்பாலும் மனைகள் எல்லாம் சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் இருக்கும். எப்படி அளந்து பார்க்கறது? கடையில் மீட்டரு டேப்புன்னு வச்சிருப்பாங்க, அதை வாங்கி அளக்கணும். சதுர மனைனா நாலா பக்கமும் சமமாக இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ இப்போ வீட்டை 4 பக்கமும் அளக்கும்போது அது எல்லாமே சமமாக இருந்துச்சுன்னா அது சதுரம். அதோட மொத்த பரப்பளவை கண்டுபிடிக்க பக்கத்தையும் பெருக்கணும். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லேன். இப்போ நீ அளக்கும்போது எல்லா பக்கமும் 25 மீட்டர் இருந்துச்சுன்னா 25யும் பெருக்கணும். இப்போ அந்த இடத்தோட பரப்பளவு 625 சதுர மீட்டர். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா, பரப்பளவு = பக்கம் இன்ட்டு பக்கம். சதுரத்துக்கு சரி. அப்போ செவ்வகம்னா நீளம் அகலம்னு வெவ்வேறு அளவுகளில் கிடைக்கும். அப்போ 2 பக்கம் நீளம் 2 பக்கம் அகலம், அதாவது எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். சரி, அதனோட பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். இப்போ நீ அளக்கும்போது நீளம் 30 மீட்ரு அகலம் 25 மீட்ரு இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த 30யும் 25 பெருக்கினா 750 சதுர மீட்ரு கிடைக்கும். இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. செவ்வக பரப்பளவு = நீளம் இன்ட்டு அகலம். வாணி, நல்லா புரிஞ்சது. இதை பற்றி அவ்வளவா தெரியாமல் இருந்துச்சு, இப்போ விவரமாக தெரிஞ்சிருச்சு. சரி, நான் போயிட்டு வர்றேன். போயிட்டு வா. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டு தெளிவு பண்ணிக்கோ. வேற ஒன்றும் இல்லைக்கா, நன்றி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் வாணியாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி, ராணியாக வைரசாந்தி வளையங்குளம்.
சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் கோமதி, நான் +2 படிச்சிருக்கேன். என் பேர் வேலம்மா, பெருங்குடி கம்மையில் வேலை பார்க்குறேன், நான் படிக்கலை. என் பேர் ஜமுனா ராணி, 3ஆவது படிச்சிருக்கேன். என் பேர் செய்யா, படிக்கலை. என் பேர் ஞானவல்லி, நான் படிக்கலை. என் பேர் செல்வி, நான் படிக்கலை. என் பேர் மின்னல், படிக்கலை. பாப்பா என் பேர், படிக்கலை. என் பேர் நாகஜோதி, 3ஆவது படிச்சிருக்கேன். என் பேர் பிச்சையம்மா, 2ஆவது படிச்சிருக்கேன். களப்பணி மக்களோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு நாங்கள் பெருங்குடி கிராமத்தை தேடி வந்திருக்கோம். இந்த பெருங்குடியிலேருந்து மக்கள் எல்லாருமே கணக்கு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி இது. கணக்கு யாருக்கெல்லாம் தெரியும், தெரியாது? பதில் சொல்லுங்க. கணக்கு தெரியும், எனக்கு தெரியாது. தெரியாது கணக்கு. தெரியாது கணக்கு. தெரியாது. தெரியாது. எனக்கும் தெரியாது. 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 தெரியும். தெரியும் சார். சரி, இப்போ நான் கணக்கு யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாதுன்னு கேட்டேன். இங்க இருக்கிறவங்கள ஒரு சிலர், அதாவது ஒரு 2 பேர் மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க, தெரியாதுன்னு சிலர் கூட சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கணக்கை பத்தி நீங்க என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? தெரியாதுன்னு சொன்னவங்க இப்போ பதில் சொல்லுங்க. இப்போ கணக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அந்த 2 நம்பர் கூட தெரியும். சரி. 3 கப்பு மாவு ஊற்றுனா 45 ரூபா வாங்குவேன். 4 கப்பு ஊற்றுனாக்கா 60 ரூபா வாங்குவேன். 2 கப்பு வாங்கினா 30 ரூபா வாங்குவேன். இப்போ சமயத்துக்கு இதே எனக்கு தெரியும், இதுக்கு மேலே தெரியாது. சரி, நீங்க மாவு சம்பந்தமா பேசுறீங்க, அந்த மாவு விற்கிறீங்களா? மாவு விற்கிறேன். சரி, இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன கணக்கு ஆரம்பிக்கிறேன். ஒரு கப்பு மாவு எவ்வளோன்னு விற்கிறீங்க? 15 ரூபா. ஒரு கப்புண்டா 5 கரண்டி ஊற்றுவேன். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா 2 கரண்டி ஊற்றுவேன். 12 இட்லி இருந்து அவள் ஊற்றுறது தக்கன இருக்குது. ஒருத்தர் கொஞ்சோண்டு ஊற்றுவாங்க, ஒருத்தர் கூட ஊற்றுவாங்க. ஆனால் 12 இட்லி இருந்து 14 இட்லி வரைக்கும் வரும். ஒரு கப்பு மாவு வாங்கினா 15ன்னு சொன்னீங்க. 4 கப்பு மாவு வாங்கினா எவ்வளோ ரூபா ஆகுது? ஒரு கப்பு 15 ரூபாண்டா, 4 கப்பு 60 ரூபா. இப்போ இந்த அக்களே வாங்குறாங்க. அவங்க வாட்டுக்குள்ள 4 கப்பை வாங்கிட்டு 60 ரூபாயை கொடுப்பாங்க. 4 கப்புக்கு 60 ரூபா அக்கான்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்குவேன். இதே எனக்கு கணக்கு தெரியும். பதிலை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறீங்க. கணக்கை நீங்கள் எந்த மாதிரி போட்டீங்க? 15 வருஷமா வியாபாரம் பார்க்குறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் தான், ஒன்றும் படிக்க போல. அது இதுவும் இல்லை. ஒரு கப்பு 15 ரூபா, 2 கப்பு 30 ரூபா, 3 கப்பு 45 ரூபா, 4 கப்பு 60 ரூபா. 15 கூட்டி கண்டுபிடிச்சேன். சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ அரிசி போடுறீங்க, உளுந்து போடுறீங்க? 5 கிலோ அரிசி போடுவேன், 1 கிலோ உளுந்து போடுவேன். நல்லா இருக்கும். அப்போ தான் தோசை கூட கொஞ்சம் இதாக இருக்கும். இட்லிக்கு அது 5க்கு 1 போட்டாத்தே நல்லா இருக்கும். சரிம்மா, இப்போ நீங்கள் சொன்னீங்க 5 கிலோ போடுறேன், 1 கிலோ உளுந்து போடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை கப்பு நமக்கு மாவு கிடைக்குது? நானே 15 வருஷமா பார்க்குறேன், அதை கண்டுபிடிக்க முடியல. சரிம்மா, இன்னைக்கு நிலவரத்துக்கு அரிசி என்ன விலை விற்கிது? அரை மூடை 1/4 மூடை தான் தூக்குவோம். தெற்கு வாசலில் தூக்குவோம். 30 ரூபா 1 கிலோ. 1 கிலோ குருணை, பெரிய குருணை மாவு குருணை 30 ரூபா. அப்போ 1/4 மூடை 850 ரூபா வரும். அது சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரும், ஒரு தடவை 800 ரூபாய் வரும், ஒரு தடவை 600 ரூபாய் கூட வாங்கலாம். இதை சொல்ல முடியாது. சரிம்மா. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம்.
இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராம மக்கள். சியாமளாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம் நேயர்களே, ஷியாமளாவாணி 90.4 சமுதாய வானொலி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் வளையங்குளம் கிராம மக்கள். கணித கேள்விகளை கேட்பவர் வளையங்குளம் முருகேஸ்வரி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஞானசமுந்தரம் மேடம். சரிங்கம்மா, எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 12வது படிச்சிருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க? வளையங்குளம் இந்த ஆலமரத்து ஓடையில கம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிட்டு. 100 நாள் வேலை பாக்குறீங்களா? ஆமாங்க மேடம். இந்த வேலையை தவிர வேற என்ன வேலையெல்லாம் பார்ப்பீங்க? வீட்டுல டெய்லரிங் பண்ணுவேன். உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் படிச்சிருக்காங்க? எங்க வீட்டுக்காரர் படிச்சிருக்கிறாரு. சின்ன குழந்தைங்க 2 பிள்ளைங்க, ஒரு பையன் 3வது போறான். அவங்களுக்குலாம் யார் வந்து சொல்லி கொடுப்பாங்க? அவனுக்கு நான் தான் சொல்லி தருவேன், என் பையனுக்கு. உங்களுக்கு கணக்குகளை பத்தி தெரியுமா? தெரியும் மேடம். எந்தெந்த கணக்கெல்லாம் ஈஸியா பண்ணுவீங்க? நீங்க பெருக்கல், கூட்டல், வகுத்தல் அப்படி கணக்குகள் செய்ய முடியும். எந்த கணக்கு கொடுத்தாலும் ஈஸியா பண்ணிடுவீங்க? செய்வேன் மேடம். கணக்கு கேட்கலாமா? கேளுங்க மேடம். தோட்டத்துல ரோஜா செடியில 30 பூக்கள் உள்ளது. அத 5 பேர் சேர்ந்து பறிக்கிறாங்க. சரிங்க மேடம். 30 பூவையும் 5 பேருக்கு கொடுக்கப்பட்டால் எத்தனை பூக்களாக கொடுக்கப்படும்? 6 பூக்கள். சரியா சொன்னீங்க. இன்னொரு கேள்வி கேட்கலாமாப்பா? சொல்லுங்க மேடம். ஒரு மரத்துல 100 மாங்காய் காய்ச்சிருக்கு. அதுல 35 மாங்காய்களை பறித்து விட்டார்கள். மீதம் எத்தனை மாங்காய் உள்ளது? 65. சரியா சொன்னீங்கம்மா. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு கிணறு. சரி. 700 அடி போர் போட்டிருக்காங்க. சரி. ஒரு அடிக்கு 8 ரூபா வீதம். 700 அடிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? 5600 ரூபாய் மேடம். சரியா சொன்னீங்க. இதை எப்படி கணக்கு என்ன கொடுத்தீங்க? ஒரு அடி 8 ரூபாய்னா 700 அடி பெருக்கணும் மேடம். எதை பெருக்குனீங்க? 700 × 8. சரியா சொன்னீங்கம்மா. சரிங்க மேடம். அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம் மேடம். ஒரு பலசர கடையில சொல்லுங்க மேடம். 1 கிலோ பருப்போட விலை 75 ரூபாய். சரிங்க. அப்ப 25 கிலோ பருப்புக்கு என்ன விலையாகும்? 1875 ரூபாய். சரியா சொன்னீங்கம்மா. இதை எப்படி சொன்னீங்க? 1 கிலோ 75 ரூபாய்னா 25 கிலோ அப்படி பெருக்கணும் மேடம். எப்படி கால்குலேட்டர்ல போட்டீங்களா? இல்ல கையால தாங்க மேடம். பேட் வச்சுக்க டக்கு டக்குன்னு சொல்றீங்களே, அதான் கேட்டேன். இல்ல மேடம், 75 × 25 பெருக்கி தாங்க மேடம் சொல்றேன். சரிங்கம்மா. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு தோட்டத்துல ஒரு மரத்துல மட்டும் 10 குலைகள் இருக்கு. சரிங்க மேடம். ஒரு குலையில 25 தேங்காய் உள்ளது. அப்ப 10 குலைகள் இருந்துச்சுன்னா எத்தனை தேங்காய் இருக்கும்? 250 தேங்காய். சரியா சொன்னீங்கம்மா. சரிங்க மேடம். ஷியாமளாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம்,
தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜேஸ்வரி. எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் வேறு யாரெல்லாம் படிச்சிருக்காங்க? என் வீட்டுக்கார் படிச்சிருக்காங்க. பசங்க ஒன்று பையன் 6th போகிறான், பாப்பா 3rd போகுது. சரிம்மா, நீங்கள் எந்த மாதிரி கணக்கெல்லாம் சீக்கிரம் போடுவீங்க? கூட்டல், பெருக்கல், வகுத்தல். கேள்வி கேட்டால் கரெக்டான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க மேடம். ஒரே மாதிரியான 2 சேலைகள், சரிங்க. நீளம் 26 மீட்டர். அப்போ ஒரு சேலையின் நீளம் எவ்வளவு இருக்கும்? 2 சேலையோட நீளம் மொத்தம் 26 மீட்டரா மேடம்? ஆமாம். ஒரு சேலையோட நீளம் வந்து 13 மீட்டர் இருக்கு மேடம். சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு மாட்டு வண்டியில 300 நெல் மூடை ஏத்தலாம். சரிங்க மேடம். அப்ப 5 மாட்டு வண்டியில எத்தனை மூடை ஏத்தலாம்? 1500 மேடம். சரியா சொன்னீங்கம்மா. இதை எப்படி என்ன எந்த இதுல போட்டு கணக்கு கொடுத்தீங்க? 300ஓட 5 பெருக்குனே மேடம். சரி, சரியான விட சொன்னீங்க. சொல்லுங்க மேடம். அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு குளியல் சோப்போட விலை 15 ரூபாய். சரிங்க மேடம். அப்ப 10 சோப்போட விலை என்னவா இருக்கும்? 150 மேடம். சரியான பதில் சொன்னீங்கம்மா. சரிங்க மேடம். அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு நிமிடத்திற்கு 60 நொடி. சரிங்க மேடம். அப்ப 60 நிமிடத்திற்கு எத்தனை நொடிகள் இருக்கும்? 3600 நொடிகள். சரியா சொன்னீங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? 60 பெருக்குனே மேடம். சரியான விட சொன்னீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு வாழைத்தாறுல 75 வாழைப்பழம் இருக்கு. 75. சரிங்க மேடம். அதுல 30 பழங்கள் விற்கப்பட்டுள்ளது. சரிங்க மேடம். மீதி அந்த தாறுல எவ்வளவு பழம் இருக்கும்? 45 பழங்கள் இருக்கு மேடம். சரியா சொன்னீங்கம்மா. சரிங்க மேடம். அடுத்த கேள்வி போகலாமா? போலாம் மேடம். 1000 ரூபாய்க்கு ஒரு மாதத்திற்கு 2 ரூபாய் வட்டி. அப்போ ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 24. சரியான பதிலுமா. சரிங்க மேடம். அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு வகுப்புல 84 மாணவர்கள் இருக்காங்க. சரிங்க மேடம். அதுல பரீட்சையில் பாஸ் ஆன மாணவர்கள் 45 பேர். சரிங்க மேடம். மீதி எத்தனை பேர் பாஸ் ஆகாதவங்க? 39 பேர்கள் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மேடம். சரியான பதில் சொல்லுங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் செல்வி. எங்க இருந்து பேசுறீங்க? 100 நாள் வேலை பார்க்குறவங்க பேசுறேன் மேடம். 100 நாள் வேலையை தவிர வேற வேலை என்ன வேலை பார்க்குறீங்க? வீட்டு வேலை தான் மேடம். எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்கம்மா? 8வது படிச்சிருக்கேன் மேடம். உங்க வீட்டில் யார் யார் படிச்சிருக்காங்க? வேற யாராவது? எங்க வீட்டுக்காரர் 6வது படிச்சிருக்காங்க மேடம். குழந்தைங்க 2 பேர் மேடம். ஒரு பிள்ளை வந்து 4வது போகுது, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறேன் மேடம். சரிம்மா, என்னென்ன கணக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரம் போடுவீங்கன்னா என்னென்ன கணக்கு போடுவீங்க? கூட்டல் போடுவோம் மேடம், வகுத்தல், பெருக்கல் 3 நல்லா கணக்கு கேட்கலாமா? கேளுங்க. கடைக்கு போறீங்க, மளிகை கடைக்கு போறீங்க. சரிங்க மேடம். சர்க்கரை வந்து 48 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சரிங்க மேடம். 52 ரூபாய்க்கு பருப்பு வாங்குறீங்க. சரிங்க மேடம். அரிசி 75 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சரிங்க மேடம். 90 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்குறீங்க. சரிங்க மேடம்.
இந்த 4 பொருட்களின் விலை மொத்தம் எவ்வளவா இருக்கும்? பேப்பர் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு கணக்கையும் கரெக்டா போட்டுக்கிட்டு வாங்க. 265 மேடம். சரி, சரியான விடை. அதே அந்த கடைக்காரர்கிட்ட நீங்க 500 ரூபாய் கொடுக்குறீங்க. சரிங்க மேடம். 500 ரூபாயில 265 ரூபாய் போனா மீதி எவ்வளவு கொடுத்திருப்பாரு உங்களுக்கு? 235 மேடம். சரியா சொன்னீங்க. அடுத்த கணக்கு கேட்கலாமா? கேட்கலாம் மேடம். ஒரு நாளைக்கு ஒரு வாத்து சரிங்க மேடம் ஒரு முட்டை இடுது. சரிங்க மேடம். 5 வாத்து சேர்ந்து 30 நாளைக்கு எத்தனை முட்டை இடுது? ஒரு மாசத்துக்கு ஆகும் மேடம். அப்ப 150. சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 30 5 பேருக்குமே மேடம். சரியா சொன்னீங்கம்மா. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் மேடம். ஒரு அடுப்போட விலை 50 ரூபாய். சரிங்க மேடம். அப்ப 3 அடுப்போட விலை என்னவா இருக்கும்? 150 மேடம். சரியா சொன்னீங்கம்மா. சரிங்க. ஒரு பலசர கடையில சரிங்க மேடம் 500 கிராம் மஞ்சள் பாக்கெட் இருக்கு. சரிங்க மேடம். அதுல ஒருவர் வந்து 250 கிராம் மஞ்சள் வாங்கிட்டு போறாங்க. சரிங்க மேடம். அதில் மீதி எவ்வளவு மஞ்சள் இருக்கும்? 250 கிராம் மேடம். சரியா சொன்னீங்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? பேர் செல்லத்தாய் மேடம். எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்கம்மா? 8 முடிச்சிருக்கேன் மேடம். உங்க வீட்ல வேற யாரெல்லாம் படிச்சிருக்காங்க? வீட்டுக்கார் படிச்சிருக்காங்க மேடம். குழந்தைங்க? 1.5 வயசு குழந்தை. உங்களுக்கு எந்தெந்த கணக்கெல்லாம் ஈஸியா போடுவீங்க? கூட்டல், கழித்தல், பெருக்கல். கணக்கு கேட்டா கரெக்டா சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். கணக்கு கேட்கலாமா? ஒரு பஸ்ல 6 பேர் சேர்ந்து போறாங்க. ஒரு நபருக்கு 20 ரூபா மணிக்கு பயணிச்சுட்டு 6 பேர்த்துக்கு மொத்தம் எவ்வளவு ஆகும்? 120 ரூபா மேடம். சரியா சொன்னீங்க. 200 ரூபாயை கண்டக்டரிடம் கொடுத்தா உங்களுக்கு மீதி எவ்வளவு கொடுப்பார்? 80 ரூபா மேடம். சரியா சொன்னீங்கம்மா. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு பவுன் தங்கம் விலை 20,000. அப்படின்னா 1 கிராம் விலை என்னவா இருக்கும்? 2500 ரூபா மேடம். சரியா சொன்னீங்கம்மா. இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? வகுத்தோம் மேடம். எதால வகுத்தீங்க? 20,000 8ஆல வகுத்தோம் மேடம். ஒரு பவுனுக்கு எத்தனை கிராம் இருக்கும்? 8 கிராம் மேடம். சரி, சரியா சொன்னீங்கம்மா. அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஒரு குடிநீர் பாட்டில் வந்து 10 ரூபாய். அப்ப 43 பாட்டில் விலை எவ்வளவா இருக்கும்? 430 ரூபா மேடம். சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஒரு மாடு ஒரு நாளைக்கு 7 லிட்டர் பால் தரும். அப்ப 5 மாடுகள் சேர்ந்து 30 நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் தரும்? 1050 மேடம். எப்படி சொன்னீங்க? பெருக்கணும் மேடம். எதால பெருக்குனீங்க? 35 30ஆல பெருக்கணும் மேடம். சரியா சொன்னீங்கம்மா. சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வைரசாந்தி மேடம். கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் மேடம். ஒரு கோழியின் விலை ரூபாய் 125. சரிங்க மேடம். எனில் 20 கோழியின் விலை எவ்வளவு? 2400 மேடம். தவறான பதில். ஒரு கோழியின் விலை 125 ரூபாய். 125. 20 கோழியின் விலை 2500 மேடம். சரியான பதில். எப்படி போட்டீங்க? 2400 சொன்னீங்களே முத. டென்ஷன் ஆகியா போட்டேன் மேடம். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். கேளுங்க மேடம். 5 கிலோ ஆப்பிளின் விலை 600 ரூபாய். அப்ப 1 கிலோ ஆப்பிளின் விலை எவ்வளவா இருக்கும்? 120 மேடம். சரியா சொன்னீங்க. எப்படி இந்த கணக்கு போட்டீங்க? 600 5ஆல வகுத்தேன் மேடம். சரியான பதில். அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் மேடம். ஒரு பொம்மையின் விலை ரூபாய் 250. சரிங்க மேடம். ஒரு பவுடரின் விலை ரூபாய் 80. சரிங்க மேடம். ஒரு சோப்பின் விலை ரூபாய் 30. சரிங்க மேடம். மொத்தம் எவ்வளவு ரூபாய் ஆகும்? 360 மேடம். சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? சரிங்க மேடம். ஒரு ஆப்பிளின் விலை 20. சரிங்க மேடம். 6 ஆப்பிளின் விலை எவ்வளவு? 120 மேடம். சரியா சொன்னீங்க. ஒரு வாழைப்பழத்தின் விலை
ரூபாய் 8. சரிங்க மேடம். 5 வாழைப்பழத்தின் விலை எவ்வளவா இருக்கும்? 40 மேடம். சரியா சொன்னீங்க. 1 கிலோ திராட்சையின் விலை சொல்லுங்க மேடம். ரூபாய் 30. சரிங்க மேடம். அப்ப 1/2 கிலோ திராட்சையின் விலை எவ்வளவா இருக்கும்? 15. சரியா சொன்னீங்கம்மா. சரிங்க மேடம். சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம், நான் பிலோமினா பேசுறேன். நீங்க எத்தனை வரைக்குமா படிச்சிருக்கீங்க? நான் 5 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் மேடம். கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. 1 கிலோ கத்திரிக்காயின் விலை 35 ரூபாய். 1 கிலோ தக்காளியின் விலை 40 ரூபாய். மொத்தம் எவ்வளவு ரூபாய் ஆகும்? 75 ரூபா. கரெக்டா சொன்னீங்கம்மா. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? 1 கிலோ வெண்டைக்காயின் விலை 48 ரூபாய் என்றால் 1/4 கிலோ வெண்டைக்காயின் விலை எவ்வளவா இருக்கும்? 12 ரூபா மேம். சரியா சொன்னீங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? வகுத்து பார்த்தேன் மேம். எதால வகுத்தீங்க? 48 4ஆல வகுத்தேன். சரியா சொன்னீங்கம்மா. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேம். 1 கிலோ உளுந்தின் விலை ரூபாய் 60. சரி. அப்படின்னா 3/4 கிலோ உளுந்தின் விலை என்னவா இருக்கும்? 45 ரூபா மேம். சரியா சொன்னீங்கம்மா. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேம். 1 கிலோ கொய்யா விலை சரி 45 ரூபாய். 1 கிலோ நாவல் பழம் விலை 35 ரூபாய். மொத்தம் எவ்வளவு ரூபாய் ஆகும்? 80 ரூபா மேம். சரியான விடை. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேம். 1 கிலோ நெல்லிக்காயின் விலை ரூபாய் 40. சரி. 1/2 கிலோ நெல்லிக்காயின் விலை எவ்வளவா இருக்கும்? 20 மேம். சரியான விடை. அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஒரு கேர்பின் அட்டையின் விலை ரூபாய் 25. சரி. 25 கேர்பின் அட்டையின் விலை எவ்வளவா இருக்கும்? 250. சரியான பதில். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் வளையங்குளம் கிராம மக்கள். கணித கேள்விகளை எழுதியவர் பாரபத்தி பாண்டீஸ்வரி மற்றும் பாரபத்தி அமுதா. இந்நிகழ்ச்சியில் சிறப்பம்சம் கணித கேள்விகளை எழுதியதும் கணித கேள்விகளை கேட்பதும் அதற்கு பதிலளிப்பதும் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் இலக்கு நேயர்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.